எனக்கு ஒரு டவுட். எங்க கேட்டிசம் கிளாஸ்ல சிஸ்டர் யாரையாச்சும் ஒரு நல்ல சின்ன ஜபம் சொல்ல சொன்னாங்க தாத்தா. சொன்னியா? இல்ல தாத்தா. திருன்னு முழிச்சிருப்பியே. 4 வார்த்தை ஒழுங்கா பேச தெரியாது. உன் நாக்கெல்லாம் டைப் அடிச்சிருக்கும். பாருடா, 4 வார்த்தை உனக்கு பேச தெரியாது. 4 வார்த்தை பேசினா அதுக்கு நாக்கெல்லாம் டான்ஸ் ஆடும். நீ என்ன சொல்றியா? சரி இப்ப ஜபம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கணும். அதானே நீங்க பேசிட்டு இருக்கீங்க. சிஸ்டர் ஜபம் சொல்ல சொன்னாங்க, தெரிஞ்சு முடியாது, தடுமாறிட்டு இருக்கு. ஜபம் அப்படின்னா ரொம்ப சாதாரணமா கடவுளோடு உறவில் இருத்தல். உறவு, கம்யூனியன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். உறவுல இருக்கு. உங்களுக்கு ஒரு கேள்வி. எலக்ட்ரிசிட்டியில போற ட்ரெயின் பார்த்துருக்கீங்களா? அப்போ ட்ரெயின் இருக்குது, இன்ஜின் கீழே இருக்கு, அந்த மேல ஒயர் போயிட்டு இருக்கு. இந்த இன்ஜினுக்கு எப்படி கரண்ட் வருது? அந்த இன்ஜின் மேல என்ன இருக்கு? இப்படி கை வச்ச மாதிரி ஒரு ஹேண்ட் மாதிரி இருக்குது இல்லையா, ஒரு லீவர்னு சொல்லுவாங்க. அந்த இப்போ இந்த லீவர் போய் கரண்ட் ஒயரத்தோட அங்கிருந்து கரண்ட் வந்து என்ஜினுக்கு வந்து போகுது. எப்பெல்லாம் அந்த ஒயர் தொட்டுட்டு இருக்கோ அப்பெல்லாம் என்ஜின் ஓடும். இந்த ஒயர் தொடாம இருக்கும்போது என்ன ஆகும்? வண்டி நின்று போயிடும். ஜபம் அப்படின்னா அதாங்க, டு பி இன் டச் வித் காட், கடவுளோட தொடர்பில் இருப்பது என்பதுதான் ஜபம். அந்த ஜபம் அப்படின்றது நம்ம வாயில மனசுக்குள்ளார ஜபம் சொல்றது, வாயில சத்தமா ஜபம் சொல்றது, கை தட்டுறது, பாட்டு பாடுறது, எல்லாமே ஒவ்வொரு விதமான ஜபம். ஆனா எல்லா ஜபத்துக்கும் அடிப்படையில் ஜபம்னாலேயே கடவுளோடு தொடர்பில் இருத்தல். ஒரு சின்ன உதாரணத்தோடு முடிக்கலாம். ஒரு நாள் நான் மதுளமரியம்மா கோயிலுக்கு போயிட்டு நான் தூரத்துல நின்று பார்த்துட்டு இருந்தேன். ஒரு ஆள் வந்தாரு. அந்த மாதாஸ்வரூபத்தை அப்படியே கொஞ்ச பார்த்தாரு. மற்றவங்களாம் போய் மெழுகுவத்தி ஏற்றிட்டு மாலை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இவர் அப்படியே நின்று பார்த்துட்டு போயிட்டே இருந்தார். அவரை கூப்பிட்டேன், ஏங்க ஜெபம் பண்ண வந்தீங்க, மாதாவை ஜெபம் பண்ணலையா? அப்போ அவர் ஒரு இங்கிலீஷ்ல ஒரு பதில் சொன்னாரு. I looked at him, he looked at me, he smiled at me and I am very happy. பாருங்க, நான் அவரை பார்த்தேன், அவர் என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணாரு, எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதுல ஜபம் எங்க இருக்குது? அந்த கடவுளோட அந்த இணைஞ்சு அவரை பார்க்கறது, அது ஜபம். எனவே ஜபம் என்பது வாய் ஜபம், புத்தகத்திலிருந்து எடுத்து படிக்கிற ஜபங்கள், திருப்பலியில படிக்கிற ஜபங்கள், நம்ம மனப்பாடமா சில ஜபங்கள் எல்லாம் சொல்றோம், மனப்பாடம் பண்ணி ஜபிக்கிறதும் எல்லாமே ஜபம். எந்த ஜபமா இருந்தாலும் கடவுளோட இணைஞ்சு நம்ம அந்த ஜபத்தை ஜபிக்கும் போது அது மிகச்சிறந்த ஜபம் ஆயிடும். இப்போ உணர்ந்து ஜபிப்பீங்களா? இனிமேட்டு ஜெபிப்போம் தாத்தா. நல்ல பிள்ளைங்க.